இப்போ இந்த மீன் வீட்டில் பொரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புகை ஜாஸ்தியாக வரும். அதே நேரத்தில் மீன் பொரிக்கிற எண்ணெயை திரும்ப நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளே உட்காந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே எடுத்து ஜஸ்ட் உள்ளே வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். பாருங்க இப்போ எந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம வீட்டில் எதெல்லாம் எண்ணெயில சமைக்கிறோமோ அது அத்தனை ஐட்டம் வந்து எண்ணெய் இல்லாமல் சமைச்சிக்கலாம். பிஸா பன் எடுத்துங்க, இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். சீஸ் எல்லா கல்லுமே கிடைக்கும். அப்படியே தேங்காய் துருவல் எப்படி துருவுறீங்களோ அந்த மாதிரி துருவிடுங்க. ஸோ அந்த பேஸ் வந்து உள்ளே வச்சிருங்க. உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். டைமர் செட் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணிடணும். நீங்கள் ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக் அதுவே ஆஃப் ஆகிடும். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீப் சவுண்ட் வந்து எண்டுன்னு காமிக்கிறது பாருங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துறோம். ஓகே, எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். கடையில இருக்க மாதிரியே இருக்கு. ஆமா, அதாவது சிக்கன் வந்து சில்லி டைப்லயும் பண்ணிக்கலாம், லாலிபாப் பண்ணிக்கலாம், லெக் பீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்து பாருங்க எப்படி இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ரெடியா இருக்கு. சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. நல்லா பிரவுன் கலர். அதை பாருங்க, உடைச்சு கூட காமிக்கிற எடுத்து பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலி இருக்கும், அது பண்ணிக்கலாம். கட்லெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது பாக்கெட் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் வீட்டில் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இங்கே இருக்குல்ல இந்த பீஸா, டிக்கா அண்ட் மீன், இது எல்லாத்தையுமே நெருப்பு எண்ணெய் இல்லாமல் நம்ம அண்ணன் வந்து சமைச்சு காட்ட போறாரு. இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஆனால் டெமோ காட்டிடலாமா? ஆனால் இது என்ன மிஷினுங்கன்னா, இது வந்து ஏர் ஃப்ரையர். உங்களுக்கு இதில் நம்ம வீட்டில் எதெல்லாம் எண்ணெயில சமைக்கிறோமோ அது அத்தனை ஐட்டம் வந்து எண்ணெய் இல்லாமல் சமைச்சிக்கலாம். மோர் தென் 50 வெரைட்டிஸ் மேலே எண்ணெய் இல்லாமே சமைச்சிக்கலாம். கேஸ் நம்ம யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஓகேங்க. இப்போ இதுல எதெல்லாம் சமைக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ நம்ம எல்லாமே லைவே காமிக்கிறோம். இதுல பார்த்தா பீஸா செஞ்சிக்கலாம், ஃபிங்கர் சிப்ஸ்லாம் எண்ணெயில தான் செஞ்சாகணும், அது செஞ்சிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் வந்து எண்ணெயில தான் பொரிப்பீங்க, மீன் எண்ணெயில தான் பொரிப்பீங்க, அதுவும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம கேக் ஐட்டம்லாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம்ல, அது எல்லாமே பார்த்தா கேக் வந்து நம்ம வீட்லயே பார்த்தா ரொம்ப சிம்பிளா சூப்பரா குயிக்கா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மிஷின். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது எல்லாமே நம்ம சமைச்சே காட்டிடலாமா? எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன். கண்டினியூவா நீங்க இந்த வீடியோ பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சு காட்ட போறீங்க? இதுல நிறைய ஐட்டங்கள் காமிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறதுன்னா பீஸா தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனா வீட்ல பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வழக்கமாக உள்ள பிஸா பன் எடுத்துங்க, பின் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வர மாதிரி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் அது. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 300 500 வரைக்கும் ஒரு பீஸா போகும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சுக்கலாம். அதில் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆனியனு, டொமேட்டோ, உங்களுக்கு வந்து குடமிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே மேலே வந்து மழை சாரல் மாதிரி தூவிட வேண்டியதான். பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே வச்சுக்கலாம். ஆமாம், மேலே இருந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன், டொமேட்டோ, அந்த மிளகாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸ் எல்லா கல்லுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்லைசர் வச்சு லைஸாக அப்படியே தேங்காய் துருவல் எப்படி துருவுறீங்களோ அந்த மாதிரி துருவிடுங்க. இந்த மாதிரி சூப்பராக எல்லா சைடும் வர மாதிரி துருவிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்லைஸ்லாம் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பீஸாவுக்கான பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள். அந்த ஹேண்டில் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு ட்ரா மாதிரி வந்துடும். இதில் வந்து இந்த ட்ரேவை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த ட்ரேவில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அந்த பீஸாவை எடுத்து மேலே வச்சுருங்க. ஈஸியாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதில். ஸோ அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். இது உள்ளார அப்படியே வச்சிடலாங்களா? ஆமாம், இதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். ஸோ அந்த பேஸ் வந்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். டிஸ்பிளே ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆன் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், அதாவது இப்போ நீங்கள் மீன் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரி டெம்பரேச்சர் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பீஸா வைக்கிறீங்க அப்படின்னா 180 டிகிரி டெம்பரேச்சர். அப்போ வந்து 185 இருக்குது. இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் 180 வச்சாச்சு. இப்போ டைமர் செட் பண்ணிடலாம். டைமர் டச் பண்ணால் போதும். 15 மினிட்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும், 5 மினிட்ஸ் வேணும், 10 மினிட்ஸ் வேணும், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் அப்படின்னா நீங்கள் டைமர் செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக் அதுவே ஆஃப் ஆகிடும். அது எப்படி ஆஃப் ஆகி ரிசல்ட் எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து வச்சாச்சிங்கன்னா இப்போ ஒரு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பீஸா வந்து ரெடி ஆகிடும். இதை பாருங்க, நம்ம டைமர் செட் பண்ணி வச்சிருந்தோம். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வந்து எண்டுன்னு காமிக்கிறது பாருங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பீஸா ரெடியானா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துடலாமா? நான் எடுத்துட்டேனா? ஓகே, எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், கடையில இருக்க மாதிரியே இருக்கு. ஆமா, இதே நீங்க வெளியில போய் வாங்குனீங்க அப்படின்னு வச்சீங்களேன், ஒரு பீஸ் ஆகுனாலே 500 600 அந்த ரேஞ்சில வரும். சோ நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ண மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரா பீஸா வந்து ரெடி பண்ணலாம். சோ ஈவினிங் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்க. சோ இப்போ பீஸா எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பாத்துருப்பீங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பத்திரம், உங்களுக்கு செலவும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து மீன்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மீன் வீட்ல பொரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புகை ஜாஸ்தியா வரும். அதே நேரத்துல மீன் பொரிக்கிற எண்ணெயை திரும்ப நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எண்ணெய் செலவு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும், கேஸ் செலவு வேஸ்ட் தான். ஆனா இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைனிங் டேபிளே உட்காந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே பாருங்க, இந்த பிளேட்டை ரெடி பண்ணுங்க. இதை எடுத்து உள்ள வச்சிட வேண்டியதான். இதை பாருங்க, மீனை வச்சிருங்க. ஸோ இந்த சைஸ் மீனுங்கனால 2 மீன் 3 மீன் வைக்கலாம். அதே ரவுண்ட் சைஸாக மீனாக தான் நிறைய ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கலாம். அப்படியே எடுத்து
ஜஸ்ட் உள்ள வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். ஸோ டிஸ்பிளே ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்க, டச் பண்ணிடுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனுக்கு எவ்வளோங்கிறது காமிக்கும். 180 டெம்பரேச்சர், 8லேருந்து 14 நிமிஷம். நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேணும், உங்களுக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா டைம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, டச் இங்கே இருக்கு சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை டச் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 16 நிமிஷம், 18 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 18 நிமிஷம் வைக்கிறேன். உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 185 இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாம் செட் பண்ணிட்டு திரும்ப டச் பண்ணி செட் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வந்து எவ்வளவு நேரம் விடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்க இல்லைனாலும் அது அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே தான் இருக்கும். அதனால வந்து ஓடிட்டே இருக்காது. ரொம்ப கருகி போயிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. பார்க்க மட்டும் கருகி போயிடுமே அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க டைம் செட் பண்ணிட்டாலே போதும், நீங்க மற்ற ஒர்க்கை பார்க்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிற இடத்துல பீப் சவுண்ட் கொடுத்து நம்மளை கூப்பிடுறோம். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டமர் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி உள்ள குக் ஆகுது அப்படின்ட்டுங்க. இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட் பிளஸ் வந்து ஹாட் ஏர், அந்த ஏர்ல தான் உங்களுக்கு ரெடி ஆகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டைம் செட் பண்ண டைம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, பீப் சவுண்ட் வந்து நின்னுடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. பாருங்க, ஸோ நம்ம வச்சு மீன் பாருங்க, ஆவி நல்லா பறக்குது, நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்ப ஒரு டைம் வச்சு ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்க இந்த எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா மீனுமே பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா எண்ணெயில பண்ண அளவுக்கு இதா இருக்கு. எண்ணெயில பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். கொலஸ்ட்ரால் கிடையாது. இதான் ஹெல்தி. ஆமா, இதான் ஹெல்தி, ஹைஜீனிக்கா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் இல்லாம தான் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் இல்லாம சூப்பரா சாப்பிடலாம். ஓகே, இங்க பாருங்க அப்படியே ஆவி பறக்குது. உள்ள இருக்க ஃப்ளஷ் எல்லாம் செம்மையா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சோ டெய்லி கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். கடையில போனீங்கன்னா 90 ரூபாய் ஒரு பிளேட் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 100 ரூபாய் கூட கிடைக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லென்த்தா கட் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ரெடிமேடா வேணாலும் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலி இருக்கும், அது பண்ணிக்கலாம். கட்லெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது பாக்கெட் நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படினாலும் வீட்ல பண்ணிக்கலாம். மெயினா பார்த்தா எண்ணெய் தேவையில்லை. இப்போ இது பொரிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுங்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு தெரியும். உங்களுக்கு 1 லிட்டர் 1/2 லிட்டராவது தேவைப்படும். ஆனா சுத்தமா ஆயிலே கிடையாது உங்களுக்கு. இதுல பாருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இதை எடுத்துட்டு ட்ரேவில் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே கொட்டுற அப்படிதான். டைரக்டாவே போட்டுடலாம். டைரக்டாவே போட்டுடலாம். உங்களுக்கு ஒரு கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4.2 லிட்டர்ஸ் உங்களுக்கு. எவ்வளவு நிறைய ஃபுல்லா போட்டுக்கலாம். சோ அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ள வச்சிருங்க. இதை பாருங்க. சோ உள்ள வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இங்க திரும்ப டச் பண்ணிட்டு இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எவ்வளோ டைம் வேணுங்கிறது நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக வேணும் அப்படின்னா டைம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இல்லை வந்து செமி பாயில் ஃப்ரை வேணும் அப்படின்னா செமி பாயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 185 இருக்குது. இதை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அது மாதிரி டைமை டச் பண்ணிட்டு 15 நிமிஷம் இருக்குது. மேலே வேணுன்னா 18, 20 இந்த மாதிரி எவ்வளோ டைம் வேணுமோ டைம் செட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் 15 நிமிஷம் வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எண்டுன்னு காமிக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் யூனிட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். பாருங்க, அவ்வளோதான். பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்க நீங்களே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ரெடியாக இருக்கு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க. நல்லா ப்ரௌன் கலரு. அதை பாருங்க, உடச்சி கூட காமிக்கிற எடுத்து பாருங்க. சாஃப்டாக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே பெப்பர் எதுவும் போட்டு பெப்பர், சால்ட், சாட் மசாலா எதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கு நீங்கள் போய் கடையில் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டு 90 ரூபா 100 ரூபா வரும். அதுக்குள்ள 4 ரூபா செலவாகும் ஒரு நாளைக்கு. 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு எடுத்து உள்ள போட்டுருங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா எல்லாமே ஈவனா குக் ஆகும். ஆமா, இதெல்லாம் எண்ணெயில பொரிக்கணும்னு வச்சுக்கலாம். இது முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம வேஸ்ட் பண்றாகணும். ஆனா இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கான நீங்க எண்ணெய் போட தேவை இருக்காது. கொடுங்க, அவ்வளோதான். அதை பாருங்க, சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. அப்படியே மேலே வந்து சாட் மசாலா, பெப்பர் தூள். ஆனால் இப்போ இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது எப்படிங்க? இப்போ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. க்ளீன் பண்ணுறதுக்கு நான்வெஜ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் சும்மா 20 நிமிஷம் தொடச்சாலே போதும். எதுவுமே நம்ம ஒட்டாது உங்களுக்கு. அதே மாதிரி அடியும் பிடிக்காது. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் ஒன்று கொடுத்துறோம். இந்த பிளேட் கொடுக்கறதுனால நீங்கள் வைக்கிற ஃபுட் எல்லாமே இது மேலே தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸுக்கு போகாது. அதனால் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. அப்படியே வாஷ் பண்ணுறதுனால இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணாலே போதும். இதை சும்மா துணியை தொடச்சாலே போதும். ஆனால் இப்போ இதில் சிக்கன் பண்ண முடியுமாங்க? சூப்பராக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதாவது சிக்கன் வந்து சில்லி டைப்லேயும் பண்ணிக்கலாம், லாலிபாப்பும் பண்ணிக்கலாம், லெக் பீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லெக் பீஸ் வச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய லெக் பீஸ் பாருங்க. ஸோ மசாலாலாம் கலந்து நல்லா ஊற வச்சிருங்க. இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி மசாலா கலந்துட்டு எடுத்தபடியே வச்சுக்கிறதா. எடுங்க ட்ரை வேலையே. ஓகே, அப்படியே ஒன்றா எடுத்து வைக்கலாமா? அவ்வளோதான். அதை பாருங்க. இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி நான் சொன்னீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக் பீஸ்னா 4 லெக் பீஸ் 5 லெக் பீஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான் வச்சுருங்க. அதுக்கு மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கீழே பிடிக்காது உங்களுக்கு. நான் எப்படின்னு நான் தொடச்சி காமிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வச்சுருங்க. உள்ள வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதே மாதிரி இதில் வந்துடும். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணுங்க.
ஆன் பண்ணிட்டு 185. இதாவது சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும்னால நம்ம வந்து ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில். இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 200ல் வச்சிடறேன், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதாக. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் வச்சிடறோம். சுத்தமாக ஆயிலுங்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சிக்கன்லாம் வீட்டில் செய்றீங்கன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் அதிகம் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் ஆயிலில் போடுறதுனால இன்னும் அதிக கொலஸ்ட்ரால் தான் வருமா. அதே நேரத்தில் செலவும் கம்மி அதிகம் உங்களுக்கு. எண்ணெயும் வாங்கணும், இப்போ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஃபேட் அதிகமாக தான் ஆகும். இதில் பண்ணும்போது ஆயில் கிடையாது. அதே நேரத்தில் அதில் இருக்கிற கொழுப்பு சத்துக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் இல்லைனாலும் அந்த டேஸ்ட் இருக்கும். அதே டேஸ்ட் தான். ஆல்ரெடி சிக்கனே வந்து ஃபேட் அதிகம் தானே, அந்த கொழுப்பை பார்த்தா சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். நல்ல மொறுமொறுப்பா கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு மொறுமொறுப்பா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம விருப்பப்படி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சாங்கண்ணா? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எடுங்க. சரி எடுங்க. எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. சுத்தமா ஆயிலுங்கிறதே கிடையாது. பாருங்க, ஆயிலே இல்லாம ஒரு சிக்கன் ரெடி. ஆயில் இல்லாம சிக்கன், எண்ணெயே இல்லாமல் ஒரு சொட்டு ஆயில் கிடையாது. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிருக்கு. இதை பாருங்க, அருமையாக வந்துருக்கு உங்களுக்கு. சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா கொலஸ்ட்ரால் கிடையாது உங்களுக்கு. டயட்ல இருக்கிறவங்களாம் அருமையாக பண்ணிக்கலாம். சூப்பராக ஆவி பறக்குதுண்ணா. ஆவி பறக்குது, அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகும். ஆனால் இதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மட்டும் தான் பண்ண முடியுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஆயிலில் என்னென்ன ஃப்ரை பண்ணுறீங்களோ அது அத்தனையும் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சமோசாலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறீங்க, பஜ்ஜியெல்லாம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறீங்க, அதுவும் பண்ணிக்கலாம். சமோசாவும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு வாங்க ப்ளம் கேக்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதே வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காக சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுலையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் தான் சூப்பராக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் எடுத்துங்க, ஒரு கிண்ணமோ இந்த மாதிரி வீட்டில் வேறு எது கிடைக்குது அது மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து உள்ள வந்து ஒட்டாம இருக்குது இந்த மாதிரி பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கேக் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெடிமேடாவே கடையில கிடைக்குது. ஸோ அதே மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் பார்த்தா ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டுருங்க. மிக்ஸை ரெடி பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரேவை எடுத்துட்டு ஸோ டேரெக்டாக அப்படியே உள்ள வச்சுட்டு ஸோ இப்போ இது அப்படியே வைக்கலாம் இல்லையா? அப்படியே வைக்கிறது தான். ஓகே, வச்சு லாக் பண்ணிடுறோம். நம்ம பாதி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும்போது பாருங்க ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ உள்ள வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு இதிலே பாருங்க கேக்குக்கு வந்து எவ்வளோ 200 டிகிரி சென்டிகிரேட். அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பாருங்க டைமர் 200 வச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 15 to 18 மினிட்ஸ் உங்களுக்கு. இதில் டைமரை டச் பண்ணுங்க. எத்தனை 17 மினிட்ஸில் இருக்குது. ஸோ 18 வச்சுருங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வேணாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை? கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க சம்மனா நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி தான் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பவுலில் பாதி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பண்ணு மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கு பாருங்க. ஓ, குழந்தைங்களுக்கு ஈஸியாக வீட்டிலே பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆனால் இந்த ஒரு மிஷினில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் பண்ணி காட்டியிருக்கோம். நிறைய ஐட்டங்கள் பண்ணிக்கலாம். பார்க்குறவங்க நிறைய ஐட்டங்கள் தெரியும், எல்லாம் எண்ணெயில் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லை, கொலஸ்ட்ரால் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக அன்னைக்கு வேணுங்கிறத வீட்டிலே செஞ்சு. இதில் இப்போ இந்த குக்கீஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ் சூப்பரா செஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஏர் ஃப்ரையரோட பிரைஸ் எவ்வளவுங்க? சோ இது நீங்க மார்க்கெட்ல மத்த ஏர் ஃப்ரையரை கம்பேர் பண்ணீங்கன்னா 8000 9000 ரேஞ்சில வரும். சோ நம்ம நோபல் ஷாப்ல நிறைய ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4990 க்கு 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி, அது இல்லாம சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம். ஓகேங்க, ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி தரலாம். சோ உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழ வந்து அவங்களோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க இடத்துக்கே வந்து கொரியர் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம கண்டிப்பா வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க. நன்றி.